Hi friends. So இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எப்படி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நம்ம இந்த கன்சோல் அப்ளிகேஷன் அதாவது C# வந்துட்டு நம்ம எப்படி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணலாமாங்கிற சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு முதல் அந்த கோடிங் எழுதி பார்த்துக்குவோம். ஸோ ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் fname சொல்லி ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ console.read லைனில் நான் என்ன செய்கிறேன், அந்த டேட்டா வேண்டி எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு முதல் எனக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்குரிய கோடிங் நான் இங்கே என்ன செய்கிறேன்னு பாருங்கள். console.write என்று சொல்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு இங்கே நான் enter your name அதாவது first name enter your first name ன்னு சொல்லி கொடுத்து வரேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள். எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் நேமுக்குரிய டேட்டா கேட்கும். நான் கொடுத்ததும் அந்த டேட்டா இந்த fnameக்குள்ளே அந்த ஸ்டோர் ஆகும். நான் இப்போ செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முதல் நான் என்ன செய்கிறேன், console.read keyன்னு சொல்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிடுறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது enter your first name கேட்குது. நான் ஒரு ஃபர்ஸ்ட் நேம் வந்துட்டு நான் கொடுக்குறேன். வந்துட்டு பாருங்கள், ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்து என்டர் பண்ணுறேன். ஓகே, எனக்கு அதுக்குள்ளே வந்து டேட்டா ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, இந்த 2 லைனில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. எனக்கு இதுக்கு பதிலாக ஒரு லைனில் இந்த கோடிங் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நான் என்ன செய்யணும், இது வந்துட்டு இந்த மெயின்னு சொல்கிற ஃபங்க்ஷன்ட ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட் சரிங்களா, இதுக்குள்ளே தான் அந்த கோடிங் இருக்குது. நான் இப்போ வேற ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறேன்டா, இதை விட்டு வெளியில் வரணும். ஆனால் இந்த கிளாஸில் ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கணும் சரிங்களா. கண்டிஷன் என்னது, கிளாஸ்ட ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கணும். ஆனால் எந்த ஒரு ஃபங்க்ஷன்ட பாடி ஏரியாக்குள்ளேயும், இதை பாடி ஏரியான்னு சொல்லுவாங்க, ஃபங்க்ஷன்ட பாடின்னு சொல்லி இந்த மெயின்னு சொல்கிற இந்த ஃபங்க்ஷன்ட பாடி ஏரியா தான் இந்த ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற ஏரியா. ஸோ இதை தாண்டி நான் என்ன செய்கிறேன், இங்கே நான் கோடிங் எழுதுறேன்னு பாருங்கள். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே, அதாவது ஒரு ஸ்டட்டிக்னு சொல்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்து வெளியால் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணணுமாக இருந்தால் அந்த ஃபங்க்ஷனும் ஸ்டட்டிக் மெத்தடாக இருக்கணும் சரிங்களா. ஸோ அப்போ ஸ்டட்டிக்னு சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். ஸ்டட்டிக்ங்கிற கீவேர்டு வந்துக்கிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்டோட டூப்ளிகேட் ஆகி போகாமல் இருக்கிறதுக்காக க்ரியேட் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன். பட் இப்போது நம்ம அதை பொதுவர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நம்ம இதை டீப்பாக வந்துக்கிட்டு இன்னும் WP கன்செப்ட், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கன்செப்ட் நம்ம பார்க்கும்போது அது என்ன மாதிரி இதை அப்ளை பண்ணலாம், அது ரியல் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம இந்த ஸ்டட்டிக்ங்கிற கீவேர்ட் இருக்கிற ஒரு மெத்தடுக்குள்ளே ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணுற மெத்தடை கால் பண்ண போகிறோம், ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம்ங்கிறதுக்காக நான் இங்கே ஸ்டட்டிக்ங்கிற கீவேர்ட் கொடுக்கேன். ஸ்டட்டிக்னு கொடுத்துட்டு voidன்னு சொன்னால் அந்த ஃபங்க்ஷன் எதையுமே ரிட்டர்ன் பண்ணாதுன்னு அர்த்தம் சரிங்களா. ஒரு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் எந்த ஒரு டேட்டாவையும் ரிட்டர்ன் பண்ணாதுன்னு சொல்கிறதுக்காக இங்கே நான் என்ன செய்கிறேன், இதை கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இங்கே நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள், கெட் இன்புட்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் நேம் நான் கொடுத்து இங்கே பாருங்கள் ஸ்டட்டிக்ங்கிறது இந்த ஸ்டட்டிக்ன்ற மெத்தடுக்குள்ளே இருந்து கால் பண்ண போகிறதுக்காக வேண்டி நான் என்ன செய்திருக்கேன், இதுக்கும் ஸ்டட்டிக்ங்கிற கீவேர்ட் கொடுத்துருக்கேன். அப்போது தான் ஸ்டட்டிக் மெத்தடுக்குள்ளே இருந்து நம்மளால் இன்னொரு மெத்தடை கால் பண்ணணுமா, அதுவும் ஸ்டட்டிக் மெத்தடாக இருக்கணும். voidங்கிற சொல்கிறது என்னதுக்காக வேண்டி நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்களா இருந்தால் அந்த ஃபங்க்ஷன் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவ்வளவும் வாசித்து முடித்ததுக்கப்புறம் எந்த ஒரு டேட்டாவையும் ரிட்டர்ன் பண்ணாதுங்கிறதுக்காக நான் என்ன செய்கிறேன், இங்கே voidன்னு நான் கொடுத்துருக்கேன். கெட் இன்புட்னு சொல்லி நான் இங்கே கொடுத்துருக்கிறது வந்துக்கிட்டு நான் ஃபங்க்ஷனை கொடுத்துருக்குற நேம், நீங்கள் ஏன்னு கொடுக்கலாம், அதேமாதிரி பின்னு கொடுக்கலாம், எந்த ஒரு நேமும் கொடுக்கலாம். பட் அது மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் வந்துக்கிட்டு. ஸோ நான் நேமிங் கன்வென்ஷன் மெத்தடில் ஃபர்ஸ்ட் வேர்டை ஸ்மாலில் கொடுக்கேன் கெட்ன்னு சொல்லி, அதுக்கப்புறம் வர ஒவ்வொரு வேர்டையும் ஸ்பேஸ் பண்ணி இன்புட்னு சொல்லி கொடுக்கல. அது கொடுத்தா கண்டிப்பாக எரர் தான் நமக்கு வரும். அப்போது நேம் வந்துட்டு ஒரு வேர்டில் இருக்கணும். ஆனால் நம்ம கொடுக்குற நேம் வந்துட்டு ஒரு வேர்டு, அதாவது ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கணும். ஒன்றுக்கு மேற்பட்ட வேர்ட்ஸ் வரக்க ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால்லையும் அதுக்கு அடுத்த வர ஒவ்வொரு வேர்ட்லேயும் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல்லையும் நம்ம கொடுத்து டைப் பண்ணமா இருந்தால் அது ஒரு சூட்டபிளான நேமிங் கன்வென்ஷன் மெத்தடாக இருக்கும். ஸோ இப்படி கொடுத்துட்டேன். இங்கே நான் என்ன செய்கிறேன், இந்த கோடிங்கை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே நான் பேஸ்ட் பண்ணி விட்டேன் சரிங்களா. இப்போது இந்த இடத்த நான் எதையுமே கொடுக்க இல்லை, அந்த கோடிங்கை அழிச்சு விட்டேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், எனக்கு எந்த ஒரு பிரிண்ட்டுமே நடக்க இல்லை, எந்த ஒரு டேட்டாவுமே என்கிட்ட கேட்க இல்லை.
அப்போ என்ன காரணம் இப்படி கேட்காம இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்களா இருந்தால், நீங்கள் எப்போவுமே மெத்தட் க்ரியேட் பண்ணும்போது அந்த மெத்தட் என்ன செய்யாது, எக்ஸிக்யூட் ஆகாது. எப்போ அந்த மெத்தடை நீங்கள் கால் பண்ணுறீங்களோ அந்த சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் அந்த மெத்தட் என்ன செய்யும், உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன்னு பாருங்கள், கெட் இங்கே நான் டைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே வருது. பாருங்கள், இங்கே voidங்கிற ரிட்டர்ன் டைப் சொல்லி காட்டப்படுது. void எங்கிறது ப்ரோக்ராம்னு சொல்கிற இந்த கிளாஸுக்குள்ளே இருக்கிற கெட் இன்புட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறார். அப்போ கெட் இன்புட்னு சொல்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இதுதான் கால் பண்ணுறதுக்குரிய வே. சரிங்களா? இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், இங்கே எனக்கு ஒர்க் பண்ணுது. ஸோ ஆரம்பத்தில் கால் பண்ணாத சந்தர்ப்பத்தில் எனக்கு ஒர்க் பண்ண இல்லை, பட் இப்போ ஒர்க் பண்ணுது. என்ன காரணம்னா நான் அந்த மெத்தடை கால் பண்ணியிருக்கேன். நீங்கள் கீழே எழுதி போட்டு நான் அந்த மெத்தடை இங்கே நான் கால் பண்ணதால் வேலை செய்யுது. அப்போ நீங்கள் யோசிக்கலாம், அப்போ இந்த மெயின் எண்ட் மெத்தட் எப்படி கால் பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஸோ மெயின் எண்ட் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கன்சோல் அப்ளிகேஷனை ரன் பண்ணும்போது இந்த மெயின் ஃபங்க்ஷன் தான் ஃபர்ஸ்ட்டாக ரன் ஆகக்கூடிய மெத்தட், அதாவது ஃபங்க்ஷனாக இருக்க போகுதோ. ஸோ அதனால் அது எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த கீழே இருக்கிற இந்த கோடிங்கும் சேர்ந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே, ஃபைன். இப்போது எனக்கு இது வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் உண்டு, எந்த ஒரு ரிட்டர்ன் டைப்பும் இல்லாமல் அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான எந்த ஒரு பேராமீட்டரும் பாஸ் பண்ணாத ஒரு மெத்தட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒவ்வொரு தரமும் என்டர் பண்ணும்போதும் இந்த ஃபங்க்ஷனை கெட் இன்புட் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிட்டவாவும் எனக்கு என்ன டேட்டா வேணுமோ, உதாரணமாக சில நேரங்களில் எனக்கு ஏஜ் தேவைப்படலாம், சில நேரத்தில் லாஸ்ட் நேம் தேவைப்படலாம், சில நேரங்களில் எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் தேவைப்படலாம், சில நேரங்களில் அவரோட மொபைல் நம்பர் தேவைப்படலாம். ஸோ அந்த டைமில் இதை நான் திருப்பி கால் பண்ணும்போது எனக்கு அதே இன்புட் தான் வந்துட்டுருக்கும், அதே மெசேஜ் தான் எனக்கு வந்துட்டுருக்கும். அப்படி இல்லாமல் யார் அந்த மெத்தடை கால் பண்ணுவாங்களோ அந்த டைமில் என்ன வேணுங்கிறத அவரை அனுப்பணும் இந்த ஃபங்க்ஷனுக்கு. அதாவது இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போதோ இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கிற அந்த ஃபங்க்ஷனுக்கு எதை பிரிண்ட் பண்ணுங்கிறத அனுப்புனா அதை இங்கே டிஸ்பிளே ஆகிற மாதிரியும் நம்ம செய்யலும். அப்போ பாருங்கள், டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்துருக்கோம். அப்போ இது ஒரு ஸ்ட்ரிங் டைப். ஸோ அதனால் நான் இங்கே என்ன செய்கிறேன், ஸ்ட்ரிங் ஃபஸ்ட்டுக்கு நான் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் என்ன மெசேஜ் அவர் இங்கே பிரிண்ட் பண்ண போகிறாரோ அதை கொடுக்கணும். ஸோ மெசேஜ் சொல்லி கொடுத்து விட்டேன். பாருங்கள், கொடுத்ததும் இங்கே எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே எரர் வருது. என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், இங்கே நான் கால் பண்ணியிருக்கிற கோடிங் வந்துட்டு 0 ஆர்கியூமெண்ட்ஸில் இருக்குது. அதாவது எந்த ஒரு பேராமீட்டரும் நான் இங்கே அனுப்ப இல்லை. சரிங்களா? எந்த ஒரு பேராமீட்டரும் அனுப்ப இல்லை. ஸோ அப்போ நான் பேராமீட்டர் அனுப்பணுமாக இருந்தால் கண்டிப்பாக டபுள் கொட்டேஷனுக்குள்ளே என்டர் யுவர் நேம் இப்படி கொடுத்து விட்றேன். இப்போது எனக்கு எரர் இல்லாமல் போயிட்டு. என்ன காரணம் பாருங்கள், இங்கே ஸ்ட்ரிங் டைப்பில் ஒரு மெசேஜ் ஒரு டேட்டா எனக்கு இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுது. அதனால் நான் இங்கே டபுள் கொட்டேஷனுக்குள்ளே ஸ்ட்ரிங் டைப்புன்னு சொன்னால் நம்ம டபுள் கொட்டேஷனுக்குள்ளே தான் டேட்டா கொடுப்போம் இல்லைங்களா? டெக்ஸ்ட்டை தான் நம்ம ஸ்ட்ரிங் டைப்புன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே என்ன செய்கிறேன், டபுள் கொட்டேஷனுக்கு கொடுத்ததும் அந்த மெசேஜ் இதுக்குள்ளே வந்துடும். ஸோ நான் அதை என்ன செய்கிறேன்டா, இதை அப்படியே டிலீட் பண்ணி போட்டு இந்த இடத்த மெசேஜ்ன்னு சொல்லி கொடுத்து விட்டால் இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது பாருங்கள், ஃபர்ஸ்ட் டைம் என்டர் யுவர் நேம்னு கேட்குது. சரிங்களா? இப்போ எனக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பிரிண்ட் தேவைன்னு சொன்னால் நான் திருப்பி இதை மாற்றி விட்டுப்பட என்டர் யுவர் மொபைல் சொல்லி கொடுக்கணும். மொபைல் நம்பர் கொடுத்து வரேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ என்டர் யுவர் நேம்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னு வந்துட்டு. ஸோ நேம் வந்துட்டு ராஜு கொடுத்து வரேன். இப்போ பாருங்கள், திருப்பி என்டர் யுவர் மொபைல் நம்பர்ன்னு சொல்லி எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ மொபைல் நம்பர் 077 சொல்லி கொடுத்து என்டர் பண்ணுறேன். இப்போ இந்த டைமில் என்ன நடக்குது, ஸோ இதுதான் பேராமீட்டர் பாஸ் பண்ணுறது அண்ட் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. வந்துட்டு நம்ம சில டேட்டா ஒர்க் பண்ணோம்ல, சில ஃபங்க்ஷன் வேலை செய்யணுமெண்டா சில டேட்டாவை நம்ம பாஸ் பண்ணால் தான் அந்த ஃபங்க்ஷன் வேலை செய்யும். இப்போ ஒரு உதாரணம் சொல்லி காட்டுன்னு பாருங்கள். இப்போ நம்ம இதுக்கு முதல் console டாட் ரைட் லைன் சொல்கிற ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருந்தோம். இங்கே பாருங்கள், இந்த ஃபங்க்ஷன் வேலை செய்கிறதுக்கு நமக்கு டபுள் கொட்டேஷனில் நம்ம இங்கே ஒரு டேட்டா கொடுத்தமா இருந்தால் இந்த டேட்டா என்ன செய்யும், நமக்கு நம்ம இங்கே என்ன டெக்ஸ்ட் கொடுத்தோமோ அந்த டெக்ஸ்ட் நமக்கு கன்சோலில் பிரிண்ட் ஆகும் இல்லைங்களா? அப்போ பாருங்கள், இந்த ஃபங்க்ஷன் வேலை செய்கிறதுக்கு நம்ம ஸ்ட்ரிங் டைப்பில் ஒரு டேட்டா பாஸ் பண்ணியிருக்கோம். அதே ஃபங்க்ஷன் தான், அதே மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் தான் நம்ம இங்கேயும் க்ரியேட் பண்ணியிருக்கிறதுக்கான காரணம். சரிங்களா? அப்போ நம்ம யோசிக்கலாம், அங்கே கன்சோல் டாட் ரைட் லைன் கால் பண்ணமே இங்கே டைரெக்டாக தானே கால் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஸ்டாட்டிக்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணியிருந்தீங்களா இருந்தால் கிளாஸ்ட நேமில் கூட நீங்கள் கால் பண்ணல. இப்போ பாருங்கள்,
கெட் இன்புட்னு சொல்லியும் நீங்கள் கால் பண்ணலாம். அதே சந்தர்ப்பத்தில் ப்ரோக்ராம் டாட் கெட் இன்புட்னு சொல்லியும் நீங்கள் உங்களால் கால் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரிங்களா? கால் பண்ணாலும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டாட்டிக் சொல்லக்கிட்டவா அதை நம்ம டைரெக்டாகவே, அதாவது எந்த ஒரு கிளாஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்டோடையும் இது டூப்ளிகேட் ஆகாது. ஸோ அதனால் நம்ம கிளாஸ் நேமை வச்சு டைரெக்டாகவே கால் பண்ணிக்கலாம். பட் இதில் டீட்டெயிலான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம பிறகு வர வீடியோஸில் நம்ம டெவலப்பி கன்செப்டை படிக்கும்போது நம்ம பார்ப்போம். பட் இப்போதைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டாட்டிக்னு சொல்லி யூஸ் பண்ணால் டைரெக்டாக ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ளே நம்மளால் கால் பண்ணி, இப்போ பாருங்கள் ஸ்டாட்டிக்ங்கிறத எடுத்து விடுறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே ஃபங்க்ஷனுக்கு எரர் காட்டுது. என்ன காரணம்? இங்கே எந்த ஒரு எரரும் காட்டில. நான் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண முறை சரி, ஆனால் இங்கே ஹோவர் பண்ணி பார்க்கும்போது என்ன சொல்லுவேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டாட்டிக் மெத்தடை உங்களால் ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ளே கால் பண்ண இல்லாதுங்கிறது தான் அதுக்குள்ளே வரக்கூடிய எரர். ஸோ அதனால் ஸ்டாட்டிக் கொடுத்தா நமக்கு அந்த எரர் இல்லாமல் ஒர்க் பண்ணுது, பர்ஃபெக்டாக வேலை செய்யும். ஸோ இது வந்துட்டு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம். ஸோ சில சந்தர்ப்பங்களில் இங்கே வாய்டுன்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? நம்ம சொல்லியிருந்தோம் அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் எதையுமே ரிட்டர்ன் பண்ணாதுன்னு சொல்லியிருந்தோம். அப்போ ஒரு வேளை இது இந்த ரீட் பண்ணுற மெசேஜை யார் அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணாங்களோ அவங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ணணுமாக இருந்தால் இந்த இடத்த என்ன டைப் பண்ண டேட்டா நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அதை கொடுக்கணும். இப்போ உதாரணமாக நம்பர் ரிட்டர்ன் பண்ண போகிறோம்னா இங்கே இன்டீஜர்ன்னு கொடுப்போம். இல்லை தசமதானம் இது பண்ண போகிறோம்னா டபுள்னு கொடுப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு ஸ்ட்ரிங், ஒரு டெக்ஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ண போகிறோம்னா ஸ்ட்ரிங்னு சொல்லி கொடுப்போம். ஸோ கொடுத்து விட்டேன். இங்கே நான் என்ன செய்கிறேன்டா, ரீட் பண்ணி எஃப் நேமுக்குள்ளே வேண்டி எடுக்கும் இல்லைங்களா? ஸோ அதை நம்ம எஃப் நேம்ட்டு கொடுக்கக்கூடாது. என்ன காரணம்? நம்ம இங்கே ஒரு இடத்த நேம் வேண்டி எடுக்கும், இன்னொரு இடத்த மொபைல் நம்பர் வேண்டி எடுக்கும். ஸோ அதனால் இதை நான் டேட்டான்னு சொல்லி வேண்டி எடுத்துகிட்டு காமனான ஒரு நேம் கொடுக்கும், ஸ்பெசிஃபிக்காக ஒரு டேட்டா கொடுக்காம இந்த இடத்த இங்கே நம்ம ஸ்ட்ரிங் அண்ட் கொடுத்த மாதிரி இருந்தால் இங்கே ஹோவர் பண்ணக்கு என்ன எரர் காட்டுதுண்டா, நீங்கள் இங்கே ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க, ஆனால் எந்த ஒரு டேட்டாவுமே இங்கே ரிட்டர்ன் பண்ணலைங்கிறது தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கிற எரர். ஸோ அதுக்கு நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள், ரிட்டர்னுங்கிற கீவேர்ட் கொடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்த நான் டேட்டா, அதாவது நான் கன்சோல் டாட் ரீட் லைனை யூஸ் பண்ணி வேண்டி எடுத்ததை இந்த டேட்டாக்குள்ளே ஸ்டோர் பண்ணுவேன், அதை ரிட்டர்ன் பண்ணி விடுறேன். இப்போ சிம்பிளாக என்ன செய்கிறேன்னு பாருங்களேன், ஸ்ட்ரிங்குக்குள்ளே நேம் வேண்டி எடுத்துட்டேன். ஏன் ரிட்டர்ன் பண்ணும்போது அதை வேண்டி எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறது ஒரு பொருத்தமான வே. சரிங்களா? அதே மாதிரி மொபைல் நம்பர் அது திருப்பி தரும். ஸோ அதுவும் ஸ்ட்ரிங் டைப்பில் தான் தரும். ஸோ அதனால் மொபைல் கொடுத்து விடுறேன். இப்போ பாருங்கள், இப்போ என்ன செய்கிறேன், ரெண்டையும் பிரிண்ட் பண்ணி பார்க்கேன் சரியா எனக்கு ஒர்க் பண்ணுதான்னு சொல்லி. பாருங்கள், கன்சோல் டாட் ரீட் லைன்னு சொல்லி கொடுத்து விடுறேன். ஸோ இந்த இடத்த சும்மா செக் பண்ணுறதுக்கு மை நேம் கொடுத்துட்டு பின்னுக்கு என்ன செய்யணும், எந்த நேம் இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆனதால் என்ன நேம் நான் வேண்டி எடுக்கணும் அதை பிரிண்ட் பண்ணணும். அதே மாதிரி திருப்பி காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டு மை மொபைல் நம்பர் என்று கொடுத்து விடுறேன். ஸோ மொபைல் நம்பருக்குள்ளே வந்து டேட்டா ஸ்டோர் ஆகும். ஸோ மொபைல்னு சொல்லி கொடுத்து விடுறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், எனக்கு பர்ஃபெக்டாகவே வேலை செய்யும். என்டர் யுவர் நேம்னு சொல்லி கேட்குது, ராஜுன்னு சொல்லி கொடுக்கேன். என்டர் யுவர் மொபைல் நம்பர்னு சொல்லி கேட்குது. சரிங்களா? 000ன்னு சொல்லி கொடுத்து என்டர் பண்ணுறேன்னு பாருங்கள், எனக்கு மை நேமில் வந்துட்டு ராஜுன்னு சொல்லி வந்திருக்கு. மை மொபைல் நம்பரில் வந்துக்கிட்டு 000ன்னு சொல்லி எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போது என்ன நடக்குது, பர்ஃபெக்டான முறையில் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருந்தோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு டெக்ஸ்ட்டை நாம் இங்கே பாஸ் பண்ணுறோம். அது இங்கே வந்து இந்த கன்சோல் டாட் ரைட்டில் வந்துக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பராமீட்டர் பாஸ் பண்ணமோ அந்த டேட்டா இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் கன்சோல் டாட் ரீட் லைன் நம்ம என்னத்துக்காக யூஸ் பண்ணுறோம், ஸோ நம்ம கன்சோலில் டைப் பண்ணி என்டர் பண்ணும்போது அந்த டேட்டாவை வேண்டி எடுக்கிறதுக்காக. ஸோ என்ன செய்திருக்கேன், இங்கே நான் அந்த டேட்டா என்டர் பண்ணுற டேட்டா இதுக்குள்ளே வந்துடும். அதை திருப்பி ரிட்டர்ன் பண்ணி வரேன், ரிட்டர்னுங்கிற கீவேர்ட் கொடுக்கேன். அப்போ இங்கே ரிட்டர்ன் பண்ணக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷனை பார்க்கும்போதே நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது என்ன டைப்பான ரிட்டர்ன்னு சொல்லி. அப்போ பாருங்கள், இது ஸ்ட்ரிங் டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணி. இப்போ பாருங்கள், நான் இங்கே ஹோவர் பண்ணக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தது ஞாபகம் இருக்கா. ஸோ ஆல்ரெடி நம்ம கன்சோல் டாட் ரீட் லைனை ஹோவர் பண்ணிக்கிட்டவா ஸ்ட்ரிங்குங்கிறது நமக்கு காட்டியிருக்கோம். ஃபர்ஸ்ட்டாகவே ஸ்ட்ரிங்குன்னு சொல்லி காட்டியிருக்கு பாருங்கள். அதே மாதிரி இங்கே நம்ம கெட் இன்புட்டை பார்க்கும்போது ஸ்ட்ரிங்குங்கிறது காட்டியிருக்கு. ஸோ அப்போ என்ன நடக்குது, ஸோ இந்த ஃபங்க்ஷனும் எப்படி கன்சோல் டாட் ரைட் லைன் வந்துக்கிட்டு
வந்துட்டு console.read லைன் வந்துட்டு எப்படி ஒரு டேட்டாவை ரீட் பண்ணி நமக்கு தரும்போது ஸ்ட்ரிங் டைப்பை தருமோ அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி முடியும் போதும் நமக்கு ஸ்ட்ரிங்கில் தரும்ங்கிறதுக்காக நான் இங்கே ஸ்ட்ரிங் டைப் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ நம்ம ஒவ்வொரு தரமும் இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிட்டவா இங்கே நமக்கு டேட்டா வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ சிம்பிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆஸ் அ ஹியூமனாக நம்ம ஒரு வேலையை நம்ம லேர்ன் பண்ணிக்குவோம். அந்த கலெக்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு நம்ம என்ன செய்வோம், ஒரு நேம் கொடுத்து வச்சுக்குவோம். ஸ்விம்மிங், ரன்னிங் என்று சொல்லி நம்ம ஒரு நேம் கொடுத்து வச்சுக்குவோம். அந்த நேமை எப்போவெல்லாம் நம்மளோட பிரெயின் கால் பண்ணுமோ அந்த டைமில் நம்ம கற்றுக்கிட்ட அவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் நேம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம், அந்த ஃபங்க்ஷன் முடியும். அதே மாதிரி தான் இங்கே கெட் இன்புட் என்று சொல்லி கொடுக்கும்போது அவர் என்ன டேட்டா தாராரோ அந்த டேட்டாவை ரைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரீட் பண்ணுங்கள். அந்த டேட்டாவை வேண்டி எடுத்து டேட்டான்னு சொல்கிற ஒரு நேமுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிவிட்டு யார் உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணாங்களோ அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணி விடுங்கன்னு சொல்லி கொடுத்து விடுறது தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன். எப்போவெல்லாம் நீங்கள் இதை டூப்ளிகேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறீங்களோ அந்த டைம் எல்லாம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் திருப்பி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே ரிட்டர்ன் பண்ணுற டேட்டாவை வேண்டி எடுக்கிறதுக்காக நாம் இங்கே நேம் மொபைல்னு சொல்லி ஸ்ட்ரிங் டைப்பில் வேண்டியிருக்கோம். ஏன் யாராவது கேட்டால் ஏன் ஸ்ட்ரிங்கில் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க இண்டிஜுவலில் க்ரியேட் பண்ணிடலாதான்னு கேட்டால் நான் க்ரியேட் பண்ணியிருக்கிற ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணக்கூடிய ரிட்டர்ன் டைப் வந்து ஸ்ட்ரிங். ஸோ அதனால தான் நான் இங்கே ஸ்ட்ரிங்கை இங்கே வேரியபிள் டைப்பை நான் கொடுத்துருக்கேன்னு சொல்லி நீங்கள் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ சில சமயங்களில் நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது சில கோடிங்ஸை பற்றி உங்களுக்கான கேள்வி கேட்கும்போது கூட இந்த மாதிரியான கேள்விகளும் கேட்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் பேசிக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்கிறதுக்காக வேண்டி ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இது. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு முக்கியமான கான்செப்ட் சம்மந்தமாக பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.